ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாத அமாவாசையானது வருகிறது. இந்த வைகாசி மாத அமாவாசை பாத்தீங்கன்னா வைகாசியில இரண்டாவது முறை வரக்கூடிய ஒரு அமாவாசை அப்படின்னே சொல்லலாங்க. ஏற்கனவே இந்த வைகாசி மாதத்துல முதல் அமாவாசையானது நடந்து முடிந்திருக்கு. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா வைகாசி கடைசி நாள் வைகாசி 31ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமையானது வருகிறது. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. இப்படிப்பட்ட இந்த அமாவாசை நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கணும் அப்படின்னு நீங்க நினைத்தால் கண்டிப்பா வைகாசி அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க தவறாமல் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறதையும் நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த வைகாசி அமாவாசை அன்று நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாம். வைகாசி மாதத்தில் அமாவாசையில தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாதுங்க. இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வளமாக்கி வாழ செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. வருடத்திற்கு மொத்தம் 96 தர்ப்பணங்கள் உள்ளதாக சாஸ்திர ரீதியாகவோ சொல்லப்பட்டிருக்கு. மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம், அது மட்டும் இல்லாமல் கிரகணங்கள் மற்றும் புரட்டாசி மகாலய பட்சத்தின் காலங்கள் என முன்னோரை வழிபடுவதற்குரிய நாட்களாக, முக்கியமான நாட்களாக, முன்னோர்களுக்கான நாட்களாக 96 நாட்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை என்பதை முன்னோருக்கான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்வது உங்களுக்கு மிகுந்த நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒரு முக்கியமான அமாவாசைங்க. இந்த நாளில் நீங்க மறக்காமல் முன்னோர்களுக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய படங்களுக்கு மாலை சாட்சி அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து முக்கியமாக காகத்திற்கு கொடுக்கணும். முன்னோரை நீடித்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 4 பேருக்காவது நீங்க தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் இந்த மாதிரி உணவுகளை நீங்க தானமா கொடுத்து வரலாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த அமாவாசை நாளன்று நீங்க செய்து வரும் பொழுது வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி சந்தோஷம் இனி உங்களுக்கு அதிகரிக்கும். தம்பதிக்கிடையே பாத்தீங்கன்னா ஒற்றுமை மேலோங்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே இதனால விலகி செல்லிடுங்க. இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் இந்த வைகாசி அமாவாசை நாளில் நீங்க செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரும் வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இதனை தொடர்ந்து இப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசையின் தாக்கத்தால் விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிகளுடைய வாழ்க்கையில குறிப்பிடத்தக்க ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சில ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா சுப ரீதியான பலனை ஏற்படுத்தும். சில ராசி நேயர்களுக்கு சவால்களை ஏற்படுத்தக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த தாக்கத்தை போலவே இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன் கிடைத்திருக்கு. விருச்சிக ராசி நேயர்கள் எப்படி இந்த காலகட்டத்தில் இருக்கணும், தொழில் வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறா, பொருளாதார வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட போகிறதா, ஆரோக்கியம் ரீதியாக என்ன மாற்றங்கள் நடக்க போகிறது என அனைத்து தகவலுமே நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டத்தின் மிக முக்கியமான நிகழ்வாக குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சரிப்பது முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இதனால பல ராசினருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். செவ்வாய் பாத்தீங்கன்னா தனது சஞ்சாரத்தின் மூலம் செயல்வேகம் மற்றும் தைரியத்தை அதிகரிக்க செய்வாருங்க. அந்த வகையில இந்த காலகட்டத்தில் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு பெற்றுத்தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமைகிறது.
உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உங்களுடைய ராசியில விழுவதால் வாழ்க்கையில பல துறைகளில் முன்னேற்றத்திற்கான கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படும். சோ இந்த அமாவாசையினுடைய தாக்கம் இதனோட சேர்ந்து நடைபெறும் போது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்ன்ற விதி இருக்குதோ அது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா அமைகிறது. இதுவரை உங்க வாழ்க்கையில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இனி சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் வலிமையாக இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். தொழில், வியாபாரம் மற்றும் வேலை வாய்ப்புகளில் புதிய முன்னேற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாங்க. பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், உயர்ந்த சம்பள வாய்ப்புகள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக அங்கீகாரம் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படுங்க. குழந்தைகள் தொடர்பான கவலைகளும் இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சில விருச்சிக ராசினியர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு யோகங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்து இருப்பதாகவே தெரிவிக்கலாம். இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் வெளிநாட்டில் படிப்பு அல்லது வேலைக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்த சவால்களை கடந்து புதிய உயரத்தை அடையக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமா உங்களுக்கு அமைகிறது. எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமாவாசையினுடைய தாக்கமானது உங்களுக்கு இருக்க போகிறது. இந்த தாக்கத்தின் மூலமாக இந்த காலகட்டத்தில் நீங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இப்படி என்ன விஷயத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசினியர்கள் ரொம்ப நாளா குல தெய்வத்திற்கு ஒரு கடன் பாக்கி வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை இந்த நேரத்துல நீங்க சரி செய்து ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குல தெய்வத்திற்கு ஏதாவது கடன் பாக்கி வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்துல குல தெய்வத்தை நேரில் சென்று வழிபாட்டு நீங்க என்ன வேண்டுதல் வைத்திருந்தீங்களோ அதை நிறைவேற்றி வருவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போடவே கூடாதுங்க. இப்ப செய்யலாம் அப்ப செய்யலாம் அப்படின்ற நேரத்தை நீங்க கடத்தவே கூடாது. ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா குல தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா அதை மறக்காமல் அந்த நேரத்திலே குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்வது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை விருச்சிக ராசினியர்கள் செய்திருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசினியர்களுக்கு ஜூன் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய அமாவாசையினுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போன்ற ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.